என்னது நம்ம கம்பீர் மாமாவை கோச் பதவியில இருந்து தூக்க போறாங்களா? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கோம். அதாவது என்ன விஷயம்னா மக்களே, ஒரு சில நம்பிக்கையான ஊடகங்கள் படி ஒரு பயங்கரமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம ஜிஜி மாம்ஸை இந்தியாவோட டெஸ்ட் ஃபார்மட் கோச் பதவியில இருந்து தூக்கிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல விவிஎஸ் லக்ஷ்மணனை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு பிசிசிஐயோட பெரிய மெம்பர்ஸ் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. You are totally wrong. இந்த ஆலோசனைக்கான காரணம் நம்ம ஜிஜி மாம்ஸ் தலைமையில டெஸ்ட் சீரியஸ்ல நம்ம இந்தியா டீம் கொஞ்ச காலமாக பெர்ஃபார்ம் பண்ண விதம் தானே சொல்லப்படுதுங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது மட்டும் இல்லாம நடக்க போற 2026 T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த கோச்சுக்கான டிசிஷனை பிசிசிஐ எடுக்க போறதாவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இத பத்தி விவிஎஸ் லக்ஷ்மணன் கிட்ட ஒரு சில பிசிசிஐ அதிகாரி அப்ரோச் பண்ணதாவும் அதுக்கு விவிஎஸ் லக்ஷ்மணன் தயக்கம் காட்டுறதாவும் சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்தியாவோட கோச் ஸ்பாட்ல டெஸ்ட்னு கிடையாது, எல்லா ஃபார்மட்லயும் யார் இனி வழி நடத்தினா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த நேம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு இத பத்தி யோசிக்கும் போது ஒரே ஒரு நேம் தாங்க மைண்ட்ல வந்துச்சு.